நல்லடியார்களே, எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. நல்ல மல்களாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு வாழ்நாள் எல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஜும்ஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த அற்புதமான நபிமொழிகள், அறிவுரைகள், வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு ஹதீசுகளை நாம் எடுத்து பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எல்லா நேரத்திலேயும் நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை விட்டும் தடுத்து கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தீமைகள் பெருகிவிடும், நன்மைகள் குறைந்துவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இகாப், தண்டனை என்பது இறங்கிவிடும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுது உங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். எனவே நீங்கள் எல்லா நேரத்திலேயும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய இந்த ஹதீஸில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மையை ஏவுதல், இன்னொன்று தீமையை தடுக்குதல். அதாவது மக்கள் எல்லா நேரத்திலேயும் நமக்கு முன்னால் ஒரு செயல்பாடு நடக்கிறது, அது குடும்பமாக இருக்கலாம், பொது சமூகமாக இருக்கலாம், அல்லது சாலைகளில் கடந்து செல்லக்கூடிய அந்த தருணங்களாக இருக்கலாம். முன்னால் ஏதாவது மார்க்கத்திற்கு முரண்பாடான செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னால் நாம் அங்கே நம்முடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்து விட வேண்டும். இது சரியில்லை, வேண்டாம், மாற்றிக்கொள்ளலாம், தவறு, இப்படி செய்வது சரியல்ல, முறையில்லை என்று நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட அளவில் நாம் அந்த நன்மையை ஏவுவதை எல்லா நேரத்திலேயும் வைத்திருக்க வேண்டும். அதே போல தீமையை விட்டு தடுப்பதையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். யாரோ எப்படியோ கெட்டு போனால் எனக்கு என்ன, யார் என்ன செஞ்சா என்ன என்று நாம் சரியாக இருக்கிறோம் என்கிற ரீதியில் கடந்து சென்று விடக்கூடாது. ஒரு முஃமின் தான் எப்படி சரியாக இருக்க வேண்டுமோ அதே போல் பிறரையும் நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறான். இது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. 2வது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் அதிகமாகி நன்மை குறைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும். அதற்கு பின்னால் நீங்கள் கையேந்தி துவா கேட்டால் அது உங்களுக்கு பிரயோஜனம் தராதுன்னு சொல்றான். தௌபாவுக்கு என்று ஒரு எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் எப்ப வரைக்கும் தௌபா செய்யலாம், எப்ப தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஒரு எல்லை இருக்கிறது. சமுதாய அளவில் பார்க்கிற பொழுது வேதனை இறங்கும் வரைதான் உங்களுக்கு தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கும். அல்லாஹ் வேதனையை இறக்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கு மேல தௌபா செஞ்சு பிரயோஜனம் இல்லை என்று இந்த ஹதீஸ் நமக்கு பேசுகிறது. தனி மனிதனை பொறுத்தவரை உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையும் வரை அவனுக்கு தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கும். நாம் செய்த பாவங்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறணும், தௌபா செய்யணும்னா எது வரைக்கும் தௌபா செய்யலாம்னா மௌத்து வரைக்கும் தௌபா செய்யலாம். உயிர் நம்முடைய தொண்டை குழியை அடையும் வரை செய்யலாம். அல்லாஹ் சூரா வாக்கியாவுல திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற பொழுது, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் அன்தும் ஹீனைதின் தன்துரூன், நீங்கள் உங்களுடைய தொண்டை குழியில் உயிர் அடைகிற பொழுது அதை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த சக்ராத்து வரைக்கும் உங்களுக்கு தௌபாவுக்கான வாசல் இருக்கிறது. அதை தாண்டிட்டா உங்களுக்கு தௌபாவுக்கு
வாய்ப்பில்லை. அது போல ஒரு சமுதாயத்துக்கு தௌபாவுக்கான வாசல் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னா வேதனை வரும் வரை இருக்கும். அல்லாஹ் வேதனை எடுக்க ஆரம்பிச்சுட்டா தௌபாவுடைய வாசலை மூடிவிடுகிறான். கியாமத்தை பற்றி உள்ள ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேற்கில் சூரியன் உதிக்கும் வரை உலகத்தில் தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கும். எப்பொழுது மேற்குல சூரியன் உதிக்கிறதோ அப்பொழுது கியாமத்திற்கான பெரும் அடையாளம் அது. அந்த நேரத்தில் அல்லாஹ் செய்கிற முதல் வேலை என்னன்னா, வெளிப்படையாக அல்லாஹுடைய அந்த அடையாளம், மறுமை சம்பந்தப்பட்ட அடையாளம், முதல் அடையாளமாக சூரியன் மேற்கில் உதயமாகும். பெரிய அடையாளம் இல்லை. அல்லாஹ் உடனடியாக தௌபாவின் வாசலை அழைத்து விடுவான். என்ன காரணம்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மேற்கில் சூரியன் உதிக்கும், தஜ்ஜால் வெளிப்படுவான், யாஜூஜ் மாஜூஜ் வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், அடுத்தடுத்து கியாமத்தை நோக்கிய பயணங்கள் உலகத்தில் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வெளிப்படையான அடையாளங்கள் வரும் பொழுதே அல்லாஹ் என்ன செய்யறான்னா தௌபாவின் வாசலை அடைத்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல நம்மை சிறந்த சமுதாயம் என்று சொல்லுவதற்கான காரணிகளில் மிக முக்கியமானதாக எதை வைத்திருக்கிறான்னா, குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த உம்மத். இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்களை விட, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களை விட, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களை விட, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களை விட, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், நபிமார்கள் என்று யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் எந்தெந்த கௌமையெல்லாம் அனுப்பினானோ எல்லா கூட்டத்திலேயும் சிறந்த மக்கள் என்றால் அது நாம் தான். என்ன காரணம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்லவைகளை ஏவுகிறீர்கள், தீயவைகளை விட்டும் தடுக்கிறீர்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து செல்லக்கூடிய எல்லா தருணத்திலேயும் ஒரு தவறை பார்த்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய கரத்தால் அதை தடுக்க வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் என்றால் கரத்தால் அந்த தவறை, அந்த முன்கரை, தடுக்கப்பட்டவைகளை விட்டு நாம் மக்களை தடுக்க வேண்டும். நாம் அடித்தோ சொல்லியோ இழுத்தோ திருத்த முடியாது. நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற கட்டத்துல ஒரு சிலர் இருப்பார்கள், நமக்கு நேசர்களாக, பிரியம் உள்ளவர்களாகவோ, அல்லது நாம் சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறோம், அல்லது வயது மூத்தவர்களாக இருக்கிறோம், அவன் ஒரு சின்ன பையனா இருக்கிறான், சொன்னா கேட்பாங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்முடைய நாவால் ஒரு தவறை தடுக்க வேண்டும். ஒரு தப்பு நடக்குது, கைகளால் தடுக்க வேண்டும் அல்லது நாவால் தடுக்க வேண்டும். அது ரெண்டுமே நமக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் மனதால் வெறுத்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இவர்கிட்ட போய் சொன்னா அந்த மனுஷன் கேட்கவும் மாட்டான், சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இல்லை, கேட்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை என்கிற கட்டத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் மனதால் யாந்தா இவர்கள் இப்படி தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அதை விட்டு நீ பாதுகாப்பாயா என்று மனதால் வெறுத்து துவா செய்து அதை விட்டு நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னன்னா, வஸாலிக அல்லாஹு ஈமான். மனசால வெறுத்து ஒதுங்கி தௌபா செஞ்சுட்டு போறது, துவா செஞ்சுட்டு போறதுங்கிறது அதுதான் ஈமானின் ஆக கடைசி நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈமானின் குறைந்தபட்சம். நாம் எல்லாம் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம், மிக சுருக்கமாக அதை நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஒரு சில மக்களை குரங்காகவும் பன்றியாகவும் உருமாற்றி அளித்தான் பனூ இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு என்ன வேலை, என்ன காரணம் அவர்கள் அப்படி செய்யப்பட்டார்கள்னு சொன்னா, நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வால் ஒரு தடை அந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சனிக்கிழமை தானே பிடிக்க கூடாது, நாம் ஒரு கால்வாயை போல் கட்டி அந்த கடல் தண்ணீரை, மீன் இருக்கக்கூடிய தண்ணீரை நம் கால்வாய் போல் கட்டி ஊருக்குள் ஓட்டி விடுவோம். சனிக்கிழமை பிடிக்க கூடாதுன்னா வெள்ளிக்கிழமையே தண்ணிய தலையை போட்டு வச்சிருவோம், சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை நாம் பிடித்துக் கொள்ளலாம், அல்லது அந்த தண்ணீரை ஊருக்குள் ஓட்டி சனிக்கிழமை தேக்கி வைத்து ஞாயிற்றுக்கிழமை பிடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய கட்டளை எப்படியெல்லாம் மீறலாமோ அப்படியெல்லாம் மீறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில சாலிகான மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய தவறை வெளிப்படையாக சுட்டி காட்டினார்கள். ஒரு சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் சரியாக இருக்கிறேன் என்று தவறு செய்பவர்களை பார்த்து கண்டும் காணாமல் இருந்தார்கள். ஹதீசுகளில் பதிவு செய்யப்படுகிறது, யார் தவறை பார்த்து கண்டும் காணாமல் இருந்தார்களோ அவர்களும் சேர்ந்து அங்கே பன்றிகளாக, குரங்குகளாக உருமாற்றப்பட்டார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. இங்கே தவறுகளை கண்டு மௌனமாக இருப்பது அந்த தவறுக்கு துணை போவதற்கு காரணம் என்பதையும்
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துன்யாவுல வாழும் காலமெல்லாம் நன்மையை எண்ணிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள், சக்திக்கு உட்பட்டு இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இல்லைன்னு சொன்னா வேதனை வரும், வேதனை வந்தால் தௌபாவுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அறவே கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம் நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்ட நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்லொரு புரிவானாக. வாசல் ஜாபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.